ஓம் சிவச்சிதம்பரம். என் பேர் சுகந்த் கண்ணன். நான் மயாமி, யுஎஸ்ஏ, அமெரிக்காவிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நான் சிதம்பர ராஜபலத்தை பற்றி பேச போகிறேன். ஒவ்வொரு பௌர்ணமியும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சிவகாமி சமேத ஆனந்த நடராஜர் சுவாமியை 2ஆம் காலம் பூஜையில் தரிசனம் பண்ணிட்டு கோவில் உள்ளே இருக்கிற 2 பிரகாரத்தை சுற்றி, அப்புறம் ரத வீதியை சுற்றி சிதம்பரம் ராஜபலத்தை பண்ணுறா. இது ரொம்ப விசேஷமான விஷயம், நிறையா பலன் கொடுக்கக்கூடிய விஷயம். ஏன்னா சிதம்பரத்து தான் உலகத்தோட மையப்புள்ளி. அப்புறம் இங்கே தான் நடராஜர் சிவகாமி கூட ராஜ தரிசனம் பக்தர்களுக்கு கொடுக்குறார். எதுக்கு இந்த சிதம்பர ராஜபலத்தை பௌர்ணமி அன்னைக்கு பண்ணணும்னா, அது பின்னாடி ஒரு பெரிய விஷயம் இருக்குது. 380,000 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து சந்திரதேவன், அவர் ஒரு நவகிரக தேவர். சந்திரதேவன் பூமியில் அவரோட ஈர்ப்பு சக்தியை அனுப்புகிறார். பௌர்ணமி அன்னைக்கு தான் அந்த சக்தி ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுவே சிதம்பரத்தில் தான் உலகத்தில் பல ஆயிரக்கணக்கான ஊர்களில் விட சிதம்பரத்தில் தான் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அது ஏன்னா இந்த பௌர்ணமி அன்னைக்கு தான் கடலில் இருக்கிற அலைகள்லாம் ஆர்ப்பரிக்கிறது. இப்போது ஒரு குச்சியை நட்டு அதில் ஒரு மாடை கட்டி அந்த மாடை அந்த குச்சியை விட்டு இழுத்துன்னு போக பார்த்ததுன்னா, அந்த ஃபோர்ஸ், அந்த மாடு கொடுக்குற ஃபோர்ஸ் குச்சியோட கீழ் இடத்துல தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மாதிரியே சிதம்பரம் தான் உலகத்தோட மையப்புள்ளினால சந்திரனோட ஈர்ப்பு சக்தி பௌர்ணமி அன்னைக்கு சிதம்பரத்தில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் இந்த சிதம்பர ராஜபலத்தை பௌர்ணமி அன்னைக்கு இந்த சிதம்பரத்தில் பண்ணுறது ரொம்ப விசேஷமான விஷயம். குழந்தைலாம் பண்ணான்னா ஸ்கூலில் டாப் மார்க் வாங்கலாம். வியாபாரம் பண்ணுறவாலாம் பண்ணான்னா சேல்ஸ் பொங்கி பணம் வரும், நிறையா பணம் வரும். வேலை பார்க்குறவாலாம் பண்ணான்னா ஜாபில் இன்னும் பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணி ப்ரமோஷன் வாங்கி நல்லா போஸ்டிங்க்கு போகலாம். அப்புறம் வயசானவாலாம் பண்ணான்னா மன திருப்தியும் உடம்பு எதுவும் படுத்தாமல் இருக்கும். அதனால் எல்லாரும் கண்டிப்பாக ஒவ்வொரு பௌர்ணமியும் சிதம்பரத்துக்கு சிவகாமி சமேத ஆனந்த நடராஜர் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு இந்த சிதம்பர ராஜபலத்தை பண்ணணும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி.